இதில் பேண்ட்டு மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. லென்த் வந்து 13 + 2 தையலுக்கும் சேர்த்து 15 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்ஸ் போடுங்க. பட்டி பாக்ஸ் போட்டாச்சு. பட்டிக்கு அடுத்தது பேண்ட்டோட ஹைட்டு இங்கேருந்து 33 + 2 35க்கு பாக்ஸ் போட்டிருக்கோம், ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து 3 மீட்டர் இருக்குது. இது வந்து கால் பட்டிக்கு. இது வந்து காலோட சுற்றளவு 6.5. 6.5ல் மார்க் பண்ணிவிட்டு +1 தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேயே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கீங்க? இதுவா? இல்லை, இந்த பக்கம். இது வந்து மடித்து பட்டி மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சீட்டு சுற்றளவே தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து சீட்டுக்கு வந்து 13 + 1 14 எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அங்கேருந்து இது வந்து ஃப்ளீட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே ஃப்ளீட்டுக்கு வச்சுக்கணும். 7.5 ஃப்ளீட்டு. ஓகே. சீட் உயரம்? அப்புறம் சீட்டோட உயரம் வந்து 10. 9 + 1 தையலுக்கு வச்சுருக்கோம். 10ல் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து டேப் வச்சு கட்டணும், கோடு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் கோடு போடணும். அதுக்கப்புறம் கர்வ் போடணும். அந்த வளைவு போடுங்க. போடுங்க. ஓகே. இப்போ கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டியை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கோடு கட் பண்ணிவிடுங்க.